ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் இந்த மாதத்தில் வர தேய்பிறை பஞ்சமி, அதாவது மாசி மாதத்தில் வர தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது, பஞ்சமி திதி நேரம், எந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வராகி அன்னையோட முழு அருளும் நாம் பெறலாம் அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட வராகி உபாசகர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வங்களில் வராகி அன்னையும் ஒருத்தர். அன்னையின் முன்பாக மனமுருகி கண்ணீர் மல்கி வேண்டினாலே போதுங்க, உங்கள் துன்பங்கள் அனைத்தும் தூர ஓடிடும். அந்த அளவிற்கு தாயை போல பிள்ளையை அரவணைக்கும் கருணை குணம் கொண்டவர் தான் இந்த வராகி அன்னை. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குமே தவிர உண்மையில் கோபக்காரங்களுக்கெல்லாம் உள்ள குழந்தை மாதிரி மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த தெய்வத்தை பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் உண்மையிலே குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம் தான் இவங்க. இந்த அன்னையை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமி திதி ரொம்ப உகந்ததுங்க. அது எந்த பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி தெய்வங்களுக்கு ஒரு சில தெய்வங்களுக்கு சில நாட்கள் உகந்ததோ அதே போல் இந்த தெய்வத்திற்கும் பஞ்சமி திதி ரொம்ப உகந்ததுங்க. அந்த நாளில் அவங்கள நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வேண்டுதல் உடனே நிறைவேறுங்க. அப்படி வராகி அன்னையை இந்த ஒரு பொருளை கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நம்முடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன தீபம், அது எப்படி ஏற்றணும் அப்படின்றத பற்றியும், பஞ்சமி திதி நேரம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி 29 வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பஞ்சமி திதி தொடங்கிடுதுங்க. இது ரொம்ப விசேஷம். ஏன்னா திதி நேரத்தில் நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப விசேஷமான நாளாக அமையுங்க. ஒரு சிலர் மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்வாங்க. வராகி அன்னை நைட்டில் வழிபாடு செய்யும்போது பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே இருக்குங்க. பஞ்சமி திதி வியாழக்கிழமை ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை 6 மணிக்கு மேலே செஞ்சாலும் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வராகி உபாசகர் சொன்ன விஷயங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க வராகி அன்னை வழிபாடு செய்யும்போது 10 மணிக்குள்ளாக வழிபாடை நம்ம முடிச்சிடணுங்க. 10 மணிக்கு மேலே செய்கிறவங்க, குடும்ப வாழ்க்கையை துறந்து துறவி வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் 10 மணிக்கு மேலே நடுநிசை பூஜையெல்லாம் செய்வாங்க. அந்த வழிபாடெல்லாம் நாம் செய்யக்கூடாது. நாம் வணங்குறது இப்போ முருகரை எப்படி வழிபாடு செய்கிறோமோ, மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு செய்கிறோமோ, விநாயகர் எப்படி வழிபாடு செய்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம வராகி அன்னையும் வழிபாடு செய்கிறோம். சாத்வீக தெய்வமாக தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். அதனால் 10 மணிக்குள்ளே இந்த வராகி அன்னை வழிபாடை நாம் முடிச்சிடணுங்க. இப்போ தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு, நீங்கள் காலையில் பூஜை செய்கிறவங்களா இருந்தால் காலையிலே பூஜையை முடிச்சிடுங்க. அப்படி இல்லை விரதம் இருந்து சாயந்தரம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சிலை இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும். சிலை வச்சுருக்கிறவங்க, சிலை இல்லை ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோவை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனா மஞ்சள் நிற பூக்கள் கூட வைக்கலாங்க, அதுவும் ரொம்ப விசேஷம்தான். செவ்வரளி பூக்கள் கிடைச்சா அதை உங்கள் கையாலேயே மாலையாக கட்டி வராகி அன்னைக்கு சூடிடுங்க. அப்புறம் நல்ல மணமிக்க சாம்பிராணி ஊதுவத்திகளை ஏற்றி அன்னையை மகிழ்விக்கும் விதமாக பூஜை தொடங்கணுங்க. இப்போது முக்கியமான இன்னொரு விஷயம், அதாவது வியாழக்கிழமை வர்றதுனால இந்த ஒரு தீபத்தை ஏற்றினா நம்ம நினச்சது அப்படியே நடக்குங்க. அது என்ன தீபம் அப்படின்னா, இப்போ எப்போ வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. காலையிலையா இல்லை சாயந்தரமா அபிஷேகம் பண்ணிவிடுங்க. சிலை வச்சுருந்தா அபிஷேகம் பண்ணிவிடுங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பச்சை பயிரை பரப்பிக்கணுங்க. அந்த பச்சை பயிருக்கு மேலே ஒரு அகல் விளக்க வைங்க. இந்த அகல் விளக்கு பஞ்சமுக விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா வராகி அன்னைக்கு 5 முக தீபம் ரொம்ப விசேஷம். அது இல்லாத பட்சத்தில் அகல் விளக்கு 5 அகல் விளக்கு ஏற்றினாலும் தப்பில்லைங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அன்னையை மனசார வேண்டி தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ நெய் தீபம் ஏற்ற முடியாது, எங்களால் 5 நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்றவங்க நல்ல
நல்லெண்ணெய் விட்டு ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒரு சொட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றினா அதுவும் நெய் தீபமும் கணக்காயிடுங்க. தீபம் ஏற்றின பிறகு அன்னைய மனசில் நிறுத்தி உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை நிறைவேறணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. அந்த நேரத்தில் வராகி அன்னையோட காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை எதுவுமே தெரியலன்னா ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு கூட சொல்லலாங்க. வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்ங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாங்க. உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியலன்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொன்னால் கூட போதுங்க. இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக பானகம் வைங்க, மாதுளம் பழம் வைங்க, இல்லை சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைங்க. இது முக்கியமான விஷயம். இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருக்கீங்க, பச்சை பயிறு தீபம். இந்த தீபம் 9 நாட்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் எரியணுங்க. இதை இடையில ஒரு நாட்கள் கூட தவற விடக்கூடாதுங்க. இது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வழிபாடு. பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது தங்களுக்கான மாத விளக்கு நாட்கள் முடிந்த பிறகு தொடர்ந்தால் நல்லதுங்க. நான் இந்த 9 நாட்களில் ஒரு நாள் கூட தவறக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் முடிஞ்ச உடனே இந்த வழிபாடு செய்யுங்க. அதை தேய்பிறை பஞ்சமி திதியில் செய்ய முடியலனாலும் கவலைப்படாதீங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 9 நாள் உங்களால் எந்த டைமில் செய்ய முடியுமோ அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேய்பிறை பஞ்சமியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 9 நாள் இடைவிடாமல் எங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தொடங்குங்க. 9 நாளும் இந்த தீபம் எரியணுங்க. காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சுருங்க. ஒரு கிளாஸ் பால் வச்சுருங்க போதும். 9 நாட்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. 9 நாள் கழித்து இந்த பச்சை பயிரை பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்துருங்க. நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபம் ஏற்றுனீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த 9 நாட்குள்ளே நடக்கலைன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், இந்த 9 நாட்களுமே வீட்டில் நான்வெஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு. இப்போ யாருமே செய்யாமல் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லை நான் அது இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு குடும்பத்தாருங்க கேட்டால் அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் சாப்பிடாமல் 9 நாளும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். வஜ்ர கோஷம்.